ஓகே, இந்த ப்ரொடெஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமா தான் போய்க்கொண்டிருக்கு. இது வரைக்கும் பெருசா ஒன்றும் நடக்கலைன்னு நினைக்கிறேன் ராயட்ஸ் மாதிரி. ஆனா கொஞ்சம் வித்தியாசமா நடக்குது. இன்ஃப்ளூயன்சர்ஸ் தலை போட்டிருக்காங்க, பிஸ்னஸ் மேன் எங்கட எலன் மஸ்க். மற்றது சீஃப் கெஸ்ட் ஒரு ஆளும் வந்திருக்காரு இந்த ப்ரொடெஸ்ட்டுக்கு, வேற ஒரு நாட்டில் இருந்து, போலிஷ் பார்லிமெண்ட் மெம்பரால். ஸோ முதலாவது செலிபிரிட்டியை பார்ப்போம். எலன் மஸ்க் வந்து லைவ் ஸ்ட்ரீமில் வந்து ஒரு விஷயம் என்று சொல்லியிருக்காரு, அந்த வீடியோ இருக்க பார்ப்போம். Whether you choose violence or not, violence is coming to you. You either fight back or you die. You either fight back or you die. And that's the truth. Today, Elon, I think the British public are telling the world that they're ready to fight back. Good. Yes. Come on, Great Britain. ஏன் இப்படி லைவ் ஸ்ட்ரீமில் வந்து இவர் இதை சொல்லணும்? இது கொஞ்சம் அன்யூஷுவலாக தான் இருக்குது. அவர் யூஎஸ் பொலிட்டிக்ஸில் வர கையை வச்சுக்கான விளையாட்டுகள் போட்டார். இப்போ பிரிட்டிஷ் பொலிட்டிக்ஸுக்குள்ளேயும் தலையை போடுறார் ப்ரோ. ஸோ அடுத்தது ஒரு சீஃப் கெஸ்ட் அவரால் வந்திருக்கார். இவரை பற்றி நாங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோன்னு பார்த்து நாங்கள் போலிஷ் எம்பி ஒரு ஆள் டொமினிக்கான்னு சொல்லி. ஸோ அவர் இந்த ரைட்ஸில் கலந்து கொண்டிருக்கார். ஸோ அவர் போலிஷ் எம்பி, யூரோப்பியன் பார்லிமெண்ட் மெம்பர் கூட. இவற்ற ஒரு வீடியோன்னு நாங்கள் முதல் பார்த்து நாங்கள் லாஸ்ட் இயர் யூரோப்பியன் பார்லிமெண்ட்டை பற்றி கொஞ்சம் கல்வி ஊற்றினவர். ஸோ அதில் தான் இவர் நாங்கள் முதல் பார்த்து நாங்கள். ஸோ இப்போ இவரும் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கார். மார்ச்சில் முன்னுக்கு டோபி ராபின்சனுக்கு பக்கத்தில் இருக்கிறார் அவர். அங்கால கேட்டி ஹாப்கின்ஸ். ஸோ எல்லாருமே ஒரே ஐடியாலஜியில் இருக்கிறார்கள் தான். ஸோ அவங்க தான் முன்னுக்கு லீட் பண்ணி கொண்டு போகிறாங்க. ஸோ இவர் வந்து இதுக்குள்ளே சொல்கிறார், It's 3 million of us. 3 million. Coming. It's 3 million. There you go. 0. கொஞ்சம் பெருமையாக தான் சொல்கிறார், 3 million of us சொல்லி. ஸோ 3 million people கலந்து கொண்டிருக்காங்க இந்த ப்ரொடெஸ்ட்டில். ஸோ இவர் வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கார். எங்களோட ரொக்கட் ப்ரோ வந்து அவர் லைவ் ஸ்ட்ரீமில் வந்து கலந்து கொண்டிருக்கார். ஸோ இது உள்நாடு மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளும் தலையை போட்டு கொண்டிருக்கிறதுக்குள்ள. ஆனால் இவங்களுக்குள்ளே வந்து தலையை போட்டு ஏன் இந்த கேம் விளையாடணும்னு தான் எனக்கு விளங்கல. ஸோ இதில் பற்றி எங்களுக்கு போக போக தான் தெரியும். பார்ப்போம் என்ன நடக்க போகுதுண்டு.